ஒரு முஸ்லிமுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும்? இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை மக்களுக்கு ஏற்றி வையுங்கள், அவர்கள் அதன் மூலம் நல்வழி பெறட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இருந்தாலும் மரணத்தை பற்றி ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இந்த மரணம் அப்படிங்கிறது பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும் ஒரு நாள் அந்த மரணம் வந்தே தீரும். இதை இறைவன் சொல்லும்போது 4வது அத்தியாயம் 78வது வசனமாக குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுறான். இன்னும் அந்த மரணம்ங்கிறது பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க, மாளிகையில் இருக்காங்க, பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, சினிமா ஸ்டாராக இருக்காங்க, அவங்களுக்கு மரணம் நிகழும். கடை கோடியில் ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு மரணம் நிகழாது அப்படின்லாம் கிடையாது. இறைவன் சொல்கிறான், ஐனமா தக்கூனும் யுதுரிக்குமுல் மௌத் வலவு குன்தும் ஃபீ பிரூஜி முஷையதா, நீங்கள் பலமான கோட்டைகளில் இருந்தாலும் அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமுக்கும் மோமினுக்கும் ஒரு நல்ல மரணமாக இருக்க வேண்டும். இந்த மரணங்கள் 2 விதமாக இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது சஹாபாக்களும் இருக்காங்க, ஒரு ஜனாசா கொண்டு சொல்லப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஸ்தரீஹும் வ முஸ்தராஹுன் மின்ஹு, இந்த ஜனாசா ஒன்று ஓய்வு பெற்றதாக இருக்கும், இல்லைன்னா ஓய்வு அளித்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, யார சொல்லலாம், அது என்ன ஜனாசா ஓய்வு அளித்ததும் அவர் ஓய்வு எடுத்ததும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இறை நம்பிக்கையுடைய ஒரு அடியான் இறக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலக துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஓய்வு பெற்று இறை அருளை நோக்கி செல்கிறாரு. அதே போல் பாவியான ஒரு அடியானாக இருந்தான்னு சொன்னால் அவரிடம் இருந்து கால்நடைகளும் சரி, இந்த ஊர் நகரங்கள் மற்ற மரங்கள் எல்லாமே ஓய்வு பெறுது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் நல்ல மரணமாக இருக்கும். இன்னும் விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மற்றொரு ஹதீஸில், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே போல் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுது. அப்போ சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி இருக்கும்போது மக்கள்லாம் அந்த ஜனாசாவை பற்றி கெட்ட விதமாக பேசுகிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உறுதியாகிருச்சுன்னு சொல்லிட்டு 3 விதமாக சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதே மாதிரி ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுது. மக்கள்லாம் அந்த ஜனாசா பற்றி நல்ல விதமாக பேசுகிறாங்க. அப்போயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாகிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள், என்ன ரசூலுல்லாஹ், அதுக்கும் நீங்கள் உறுதியாகிருச்சுன்னு சொன்னீங்க, இதுக்கும் உறுதியாகிருச்சுன்னு சொல்லும்போது, நீங்கள் அல்லாஹுடைய சாட்சிகளாக இருக்கீங்க, மக்கள் இடத்துல தான் அந்த நபர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரியும். அப்போ என்ன உறுதியாச்சுன்னு சொன்னால், மக்கள் பேசுவதன் அடிப்படையில் அவர் நரகவாசின்னு சொல்லிட்டோம், இவர் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு உறுதியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் சொர்க்கவாசிகளாகவும் நரகவாசிகளாகவும் நம்முடைய அமல்களை பொறுத்து மக்களுடைய செயல்பாட்டின் கண் முன்னாடி நம்ம என்ன செய்கிறோமோ அந்த அடிப்படையில் இறைவன் தீர்ப்பளங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொரு முஸ்லீமான அடியாருக்கும் மோமினான அடியாருக்கும் நல்ல மரணமாகவும், நாளைக்கு இவர் இவ்வளோ சதக்கா செஞ்சுருக்காரு